அவரை பாடும் பொழுது, அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது இன்றைக்கு நம் வாழ்வில் ஒரு விடுதலை உண்டாகும். விசுவாசத்தோட கரங்களை தட்டி அந்த இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை சொல்லி பாடுவோமா? ஓ வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஒன்றாய் சேர்ந்து, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. விசுவாசிக்கிறீங்களா? நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அவர் நாமம், அவர் நாம இயேசு கிறிஸ்து, அவர் நாம இயேசு கிறிஸ்து, அவர் நாம இயேசு கிறிஸ்து, அவர் நாம இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. என் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் எனக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. கைகளை தட்டி, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கோடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் கோடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. நீங்கள் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் உங்களுக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. கைகளை தட்டி, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில். விசுவாசிக்கிறீங்களா? ஓ மனுஷருக்குள்ளே வல்லமையான
வேறொரு நாமமே இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஒன்றாய் சேர்ந்து நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நாமத்திலே நமக்கு விடுதலை உண்டு. அவர் நாமத்திலே நமக்கு ரட்சிப்பு உண்டு. அவர் நாமம் சொன்னால் பேய்கள் ஓடும், கொடிய நோய்களும் அவர் நாமத்தை சொல்லும் பொழுது என்ன பண்ணும்? ஓடும். விசுவாசிங்க, நான் இயேசு என்று அந்த வார்த்தையை கூறும் பொழுதே எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. இயேசு என்பதற்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், இம்மானுவேல், என்னோடு கூட அவர் இருக்கிறார், என்னை ரட்சிக்கிறார். அதுதான் இயேசுக்கு அர்த்தம். கிறிஸ்து என்று சொல்லுகிறதற்கு ராஜாதி ராஜா என்று அர்த்தம். அப்போ என்னை ரட்சிக்கிறவர், அவர் ராஜாதி ராஜாவானவர், எனக்குள்ளே வாசம் செய்கிறவர். அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே எனக்கு நிச்சயமாக தெரியும், எனக்கு ஒரு விடுதலை உண்டு. மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். நாம் கூட இந்த காலகட்டங்களில் எப்பொழுதுமாக 2 நாட்களிலே இருக்கிறோம். ஆண்டவருடைய சிலுவையின் பாடுகளை குறித்து நம்ம அநேகர் என்ன பண்ணுகிறோம்? தியானிக்கிறவராய் இருக்கிறோம். ஆண்டவர் சிலுவையிலே கூறிய 5வது வார்த்தை என்ன என்று பார்த்தீங்கன்னா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. நிறைய வேளை இதை நம்ம தியானிக்கும் போது யோசிப்போம், ஆண்டவர் இதுதான் வேதத்தில் முதல் தடவையாக கூறியிருக்கிறார் போல். ஏன்னா சிலுவையிலே அவர் தொங்கின பொழுது அவர் கூறிய வார்த்தை இது அப்படின்னு நினைப்போம். ஆனால் நான் தியானிக்கும் பொழுது ஒன்றை கண்டுபிடித்தேன். சங்கீதத்தில் இதே வார்த்தை தாவீது என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? அப்போ இயேசுவானவர் சிலுவையிலே சொன்ன அந்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுதலுக்காக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை என்ன பண்ணுறாரு? சொல்லுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தாவீது சொன்ன அதே வார்த்தை தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த சங்கீதம் 22ல் 21ஆம் வசனம், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பகுதியில் சொல்கிறார். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் பொழுது எனக்கு பதில் அருளினீர். ஹல்லேலூயா. பாருங்க, மிருகத்தின் கொம்பில் இருக்கும்போது யாராவது காப்பாற்ற முடியுமா? காண்டாமிருகத்தின் பலன் எதில் இருக்குதுன்னு சொன்னால், அந்த கொம்பில் இருக்குது. ஒரு மனுஷன் அதில் போய் மாட்டுவான்ட்டு சொன்னால் என்ன ஆகும்? அந்த மனுஷனை அது பீஸாக என்ன பண்ணிடும்? கிழிச்சிடும். நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்போ அதில் இந்த பைசன் கூட இருக்குது, நமக்கு தெரியும்ல, காட்டு எருமை இருக்குது. அது போய் ஒரு கார் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு ஜீப்பை அப்படியே தன்னோட கொம்புகளாக என்ன பண்ணிச்சு? தூக்கி 2 என்ன பண்ணிடுச்சு? தூக்கி 2 தடவை என்ன பண்ணிச்சு? ரொட்டேட் பண்ணி போட்டுச்சு. அப்போ ஒன்று யோசிச்சு பார்த்தேன், காட்டு எருமைக்கு இந்த பலம் இருக்கும்னு சொன்னால், காண்டாமிருகத்துக்கு பலன் எதில் இருக்குது? அந்த ஒரு கொம்பில் தான். அப்போ அது நினச்சது என்ன பண்ணும்? ஒரு மனுஷன் அதுக்கிட்ட மாட்டினானா அவன் என்ன பண்ணும்? அது பீஸாக என்ன பண்ணிடும்? கிழிச்சிடும். ஆனால் தாவீது இங்கே சொல்கிறார், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது, ரொம்ப அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக, இருக்கும் பொழுது. அப்போ அவர் அந்த சூழ்நிலையில் இருக்கிறார். எனக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கப்பா? இப்போ பதில் அருளினீர். ஒருவேளை நீங்கள் தாவீதை போல ஒரு இடுக்கண்ணில் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். என் தேவனே, எனக்கு மனமிறங்கும், என் கூக்குரலை நீர் கேட்டருளும் என்று சொல்லி அநேக வேளைகளில் நீங்கள் என்ன பண்ணலாம்? சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, ஏன் எனக்கு என்ன பண்ணல? அந்த பதில் இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லி யோசிச்சு நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை அது ஒரு சிக்னஸாக இருக்கலாம், ஒரு வியாதியாக இருக்கலாம், இல்லை ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எந்த சூழ்நிலை குடும்பத்தில் கடந்து போகிறீங்களோ அந்த சூழ்நிலை ஒருவேளை உங்களை என்ன பண்ணலாம்? இது ஆக்கிரமித்துக் கொள்கிறதாய் இருக்கலாம். கர்த்தர் சொல்ல, நீ எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் தேவனால் உன்னை விடுவிக்கக்கூடும். ஹல்லேலூயா. அவரை நோக்கி நீ கதறும் பொழுது அவர் உன் சத்தத்தை கேட்டு உனக்கு விடுதலை அளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது வியாதியாக இருக்கலாம், அது வறுமையாக இருக்கலாம், என்ன கடன் தொல்லையாக இருக்கலாம், தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. அவர் நினைத்தார் என்று சொன்னார், உன்னை அவர் நினைத்தருளினார் என்று சொன்னார். அவர் நினைச்சிட்டா போதும், அது ஒரு நிமிஷத்தில் மாறி போயிடும். ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டுகளாக வேண்டாம் நீங்கள் அந்த வியாதியில் இருக்கலாம், 20 ஆண்டுகள் பிரதர், 30 ஆண்டுகள் பிரதர், தேவன் நினைத்தார் என்று சொன்னால் தேவனால் சுகம் அளிக்கக்கூடும். ஹல்லேலூயா. அவர் என்னை சுகம் தந்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார், என்னை தேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடுவோமா? உன்னை காண்கிறார்
உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார், அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியால் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியால் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். இயேசு நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார், இயேசு அதிசயம் செய்திடுவார். கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார். கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார். உடன் இருந்து நடத்திடுவார், ஒருபோதும் கைவிடார். உடன் இருந்து உன்னை நடத்திடுவார், ஒருபோதும் கைவிடார். ஒன்றாய் சேர்ந்து நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார், என் இயேசு அதிசயம் செய்திடுவார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். உன் வாழ்க்கையில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார், என் இயேசு அதிசயம் செய்திடுவார். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார். ஆமெனப்பா. என்னை எதிர்த்து வழக்காடுவோர் என் சார்பில் கண்களை மூடி சொல்லுங்களேன். நான் அழமாட்டேன், நான் அழமாட்டேன். என் தேவன் அதிசயம் செய்திடுவார், என் தேவன் அதிசயம் செய்திடுவார். நீ தந்த சுகத்திற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னை காண்கிறீங்க. இந்த காலை வேளையில் என் மீது உம்முடைய கரம் இறங்கி இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, எனக்கு சுகம் தந்துட்டீங்க ஆண்டவரே, நன்றி என்று சொல்லி உம்மை நான் துதித்து மகிமைப்படுத்துகிறேன். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்களேன். வாய்கள் எல்லாம் அறிக்கை செய்யட்டும். நான் சுகம் பெற்றேன், நான் சுகம் பெற்றேன். எனக்கு இனி
பலவீனமே இல்லை, எனக்கு இனி கர்ப்பப்பையில் பிரச்சனையே இல்லை, எனக்கு இனி மூட்டு வலிகள் இல்லை, எனக்கு இனி கால் வலிகள் இல்லை, எனக்கு இனி மைக்ரேன் பிரச்சனை இல்லை, எனக்கு இனி டிப்ரெஷன் இல்லை. என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு சுகமாக்கிட்டீங்க. கேன்சர் வியாதிகள் சுகமாக்கப்பட்டது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலை வேளையிலே மருத்துவர்களால் சுகம் அளிக்க கூடாத வியாதிகளையும் என் தேவன் தொட்டு உனக்கு சுகத்தை தருகிறார். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கிற சகோதரியே, நீ கலங்காதே, நீ அழாதே. கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உன் மீது இறங்கி கர்த்தர் பரிபூரண சுகத்தை தந்துவிட்டார் என்று விசுவாசிக்கும் இந்த க்ஷணமே நீ சுகத்தை பெறுகிறாய். இயேசுவின் நாமத்தினாலே நீ பெற்றுக்கொண்டாய். லெக ரக மஹதலக ரஷத்தரே, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். என் தேவன் அதிசயம் செய்துவிட்டார், என் தேவன் அதிசயம் செய்துவிட்டார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். என் இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைத்திட்டார். நான் அழமாட்டேன், சொல்லுங்களேன், நான் அழமாட்டேன். என் வாழ்வில் அதிசயம் செய்துவிட்டீர், என் இயேசு அதிசயம் செய்துவிட்டீர். நான் அழமாட்டேன், நான் அழமாட்டேன். என் தேவன் அதிசயம் செய்துவிட்டீர், நீர் அதிசயம் செய்துவிட்டீர். கடன் தொல்லையால் வாடுகின்ற உன்னை கண்டுவிட்டார். கடன் தொல்லையால் காதருகின்ற உன்னை கண்டுவிட்டார். உடன் இருந்து நடத்திடுவா, நீ கடனெல்லாம் அடைத்திடுவாய். உடன் இருந்து நடத்திடுவா, நீ கடனெல்லாம் அடைத்திடுவாய். கையை உயர்த்தி நான் அழமாட்டேன், நான் அழமாட்டேன். என் தேவன் அதிசயம் செய்துவிட்டீர், என் தேவன் அதிசயம் செய்துவிட்டீர். ரபலகசு ரமலஷதல ரகிசென்டல மரிதல ரெகமரகல ரமட்டல ரிவோலுரோஷத்தலரே லாரா செட்டலரிக மஹட்டல ரகல ஷட்டலரி மலரே ரலிருஸ்டல ரகட ஹண்டலரே ஸ்தோரகஸ்டல மாஷண்டலரே ரீமன ரகன ரகதல சண்டரே. என்னை கண்டதற்காக நன்றி ஆண்டவர், என் மீது உம்முடைய கரங்களை வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. என்னோடு வழக்காடுகிறவர்களை என்னோடு இணைய வைக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. என் சார்பாக நீர் மாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி டாடி. ஓ நன்றி அப்பா, நன்றி டாடி.